மீனம் ராசி அன்பர்களே, ஞானகாரகன் வியாழனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள்தான் நீங்கள். கருணை கடலான உங்களுடைய ராசிக்குள்ளே ஒரு பிரபஞ்சமே அடங்கியிருக்கும். அது உங்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை. ஆனால் உங்கள் ராசிக்குள்ளே ஒரு பிரபஞ்சம் போல நிச்சயமான சில தகவல்களும் சில விஷயங்களும் நிச்சயமாக அடங்கியிருக்கும். உங்களின் கடந்த கால வேதனைகளையும் இனி நிகழப்போகும் விசித்திரமான திருப்பங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக காண வேண்டுமா? மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டு இந்த ஒரு காணொலியை முழுமைக்கும் பாருங்கள். உதவி செய்த கைகள், சந்தித்த தனிமைகள், இது 3 ரகமான சில விஷயங்களை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். மீனம் ராசி என்பது நீரின் ஒரு தத்துவ ராசியாக எப்பொழுதுமே இருக்கும். கடலை போல எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு தாகம் என்று வரும் பொழுது ஒரு சொட்டு நீர் கூட தராதவர்களையே நீங்கள் அதிகமாக சந்தித்திருப்பீங்க. அந்த மாதிரியான சில நிகழ்வுகள் தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களாகவும் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்காங்க. உங்களை சுற்றி எத்தனையோ மனிதர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க கடல் போல அவர்களுக்கு தவிக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் நீரை வாரி வாரி கொடுத்திருப்பீங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனைகள், உங்களுக்குன்னு சில கஷ்டங்கள் என்று ஏற்படும் பொழுது அந்த ஒரு மனிதர்கள் உங்களுக்கு ஒரு சொட்டு நீர் கூட கொடுக்க மாட்டாங்க. அது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனையாகவே உங்கள் பக்கம் பார்க்கவும் ஆரம்பித்திருக்கும். முதலாவதாக, இருளில் உங்களை ஏற்றிய ஒரு தீபங்கள். உங்களுடைய உறவினர் அல்லது நண்பர்கள் ஒருவரின் வாழ்க்கை இருளில் மூழ்கி இருந்திருக்கும். அப்படி மூழ்கி இருந்த போது உங்களுடைய சொந்த சேமிப்பையே அல்லது உங்களுடைய எதிர்கால திட்டத்தையோ பணயம் வைத்து அவங்கள நீங்க கரையேற்றிருப்பீங்க. அவங்க ஒன்று பொருளாதார பிரச்சனையிலோ பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலோ அவங்க சிக்கி இருந்திருப்பாங்க. ஆனா அவங்கள கரையேற்றி விட வேண்டும் என்று உங்களுடைய எதிர்காலத்துக்கு, அதுவும் உங்களுடைய எதிர்காலத்திலே முக்கியமான சில செலவுகளுக்காக வைத்திருந்த ஒரு பணத்தை எடுத்து அவங்களுக்காக நீங்க நீட்டி இருந்திருப்பீங்க. ஆனா அவங்க கரை சேர்ந்ததும் நல்ல ஒரு நிலைமைக்கு ஆளானதும் நீ உன் கடமையைத்தான் செய்தாய், இதில் என்ன பெரிய விஷயம் என்று மிக சாதாரணமாக கூறி உங்களை அலட்சியப்படுத்திய அந்த ஒரு நொடி உங்களுடைய இதயம் ஒரு முறை சுக்குநூறாக உடைந்து போயிருக்கும். ஏன் அப்படின்னா, உங்களுக்காக வைத்திருந்த ஒரு பணம் திரும்ப அவர்கள் பாதியாவது கொடுப்பார்கள், போதுமான அளவுக்கு உதவி செய்வார்கள், நன்றி கூறுவார்கள் என்று நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க. ஆனா அந்த மனிதர் எதுவுமே உங்கள்கிட்ட கூறியிருக்க மாட்டாங்க. உங்களை அப்படியே விட்டுட்டு நீ உன் கடமையை தான் பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய மனம் அப்படியே உடைந்து போயிருக்கும். அந்த ஒரு பணமும் அவங்களுக்கு கிடைக்காமலே தாங்க போயிருக்குங்க. இரண்டாவதா, மௌனமான ஒரு அரண். ஒருவரின் குடும்ப பிரச்சனையில் உங்களை ஈடுபடுத்தி கொண்டு உங்களுடைய நிம்மதியை துளைத்து அவர்கள் ஒன்று சேர்ந்திருப்பார்கள். அதாவது என்ன நடந்தது என்றால், அவர்கள் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்கள் மீது ஒரு பொய்யான ஒரு பழியையும் சுமத்தி உங்களை தனிமைப்படுத்திய போது நல்லது செய்ததற்கு இதுதான் பரிசா என்று நீங்கள் மௌனமாக அழுத அந்த தனிமை நரக வேதனைக்கு ஒப்பானதாக நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். நீங்கள் ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டிருக்கும். அந்த ஒரு நேரத்தில் நீங்க போய் தீர்த்து வைத்திருப்பீங்க. நீங்க தீர்த்து வைத்து அவங்க ஒன்றாக சேர்ந்திருப்பாங்க. ஆனா அவர்கள் இருவருமே ஒன்றாக சேர்ந்து கொண்டு உங்களை மூன்றாவது ஒரு நபர் போல பேசியிருப்பாங்க. ஒன்னால தான் என்னுடைய நிம்மதி ஆரம்பத்திலே போனது, இப்பொழுதும் ஒன்னால தான் நாங்கள் பிரச்சனையிலும் இருந்தோம், ஆனால் இனிமேல் நாங்கள் சரியாக இருந்து கொள்வோம், நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் என்று உங்களை அவதூறாக பேசி உங்கள் மீது தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டையும் வைப்பாங்கங்க. இது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு துரோகத்தை நிச்சயமாக தேடி கொடுத்தது போல இருந்திருக்கும். மூணாவதா, உழைப்பிற்கு ஏற்ற ஒரு பலியானது உங்களுக்குள்ள கிடைத்திருக்கும். மற்றொருவரின் வெற்றிக்கான பின்னணியில் இருந்து ஒரு நிழலை போல நீங்கள் உழைத்திருப்பீங்க. ஆனால் வெற்றிக்கான மாலை அவர்களுடைய கழுத்தில் விழுந்த போது உங்களை ஒரு அந்நியரை போல அவங்க பார்த்து வந்த ஒரு பார்வை இருக்கல்லவா, உங்களுடைய நம்பிக்கையவே அதை சிதைக்க வைத்திருக்கும். ஏன் இப்படி நடந்தது, எதற்காக இப்படி நடந்தது என்று உங்களுக்குள்ள பல கேள்விகளையும் இது நிச்சயமா தேடியும் கொடுத்திருக்குங்க. இந்த ஒரு அனுபவங்களும் உங்களுக்குள்ள இருந்து இது உங்களை வெளியே போக விடாம உள்ளுக்குள்ளேயே உங்களை வைத்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா இது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. போக போகத்தான் இது உங்களுக்குள்ள ஏன் இப்படி நடக்கு, எதற்காக இப்படி நடக்கிறது என எல்லா காரணங்களையும் உங்களுக்குள்ள நிச்சயமா உரைக்கும். ஆனா நீங்க யாருக்கெல்லாம் உதவி செய்யணும்னு முன் பண்ணீங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு துரோகத்தை மட்டுமே தாங்க செய்தாங்க. ஆமாவா இல்லையா? நான் கூறியது சரியாக உங்களுடைய வாழ்க்கையில பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல மீனம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். சந்திரன் உங்களுடைய ராசியில் சஞ்சரிப்பது மிகவும் ஒரு சிறப்பான பலனை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்பது
என்பதை நீங்கள் இந்த ஒரு நேரத்துல புரிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு வாழ்க்கையில என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவானது உங்களுக்குள்ள நிச்சயமா பிறக்கவும் ஆரம்பிக்குங்க. குறிப்பா உங்களுக்கு புதிய வருமானத்திற்கான வழிகள் நிச்சயமா தென்படவும் ஆரம்பிக்கும். அந்த வழிகளை நீங்க பின்பற்றிக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கும் கொண்டு போகப்படும். உங்களுடைய எதிரிகளை நீங்க தோற்கடிக்க முடிவு செய்ய வேண்டும். தோற்கடிக்க நீங்க முடியும், ஆனால் அதற்கான முடிவுகளையும் முயற்சிகளையும் நீங்கள் எடுக்க வேண்டும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் பிரகாசிக்கும் என்பதால் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை நிச்சயமா தேடி கொடுக்கும். உங்களுடைய தொழில் தொடர்பான முதலீடுகள் செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய தொழில் தொடர்பாக முதலீடு செய்வது உங்களுக்கு நன்மையையும் தேடி கொடுக்கும். அன்புக்குரியவர்களுடன் பயணங்கள் நீங்கள் மேற்கொள்வீங்க. காதல் துணையுடன் இணக்கங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் அதிகரிக்கும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய காதல் வாழ்க்கையில இனிமே போக போக உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு தாங்க நீங்க வரவும் ஆரம்பிப்பீங்க. இன்னொரு நாள்ல மற்ற விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது வீண் பிரச்சனை வராமல் உங்களை தடுத்து நிறுத்தும். வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது என்பதை நிச்சயமா உங்களுக்குள்ள பல விஷயங்களை தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். அறிவுபூர்வமான செயல்பட்டு சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதன் மூலம் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்து வந்த காரியங்கள் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு நிறைவேற ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாமல் இருப்பது தாங்க உங்களுக்கு மிகவும் நல்லது. மற்றவங்க வாழ்க்கைக்குள்ள போகும் பொழுது உங்களுடைய மானம், மரியாதை, உங்களுடைய எல்லா விதமான விஷயங்களையும் நீங்க இழந்து விடுவீங்க. எனவே முடிந்த அளவுக்கு மற்றவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தலையிடாமல் இருப்பதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்ற வேண்டும் என்று நீங்க பாடுபடுவீங்க. போட்டிகள் சாதகமான ஒரு பலன்களை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். அதில் வேகத்தை காட்டாமல் நீங்கள் மெத்தனமாகவே செய்ய வேண்டும். அது மட்டும் நீங்க செய்தால் வாழ்க்கையில நல்ல பலன்களானது நிச்சயமா உங்களுக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிக்கும். குடும்பத்தில் விவாதங்களை தவிர்த்து கொண்டு நல்ல ஒரு குடும்பமாக, அன்பு நிறைந்த ஒரு குடும்பமாக உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ள வேண்டும். மற்றவங்க குறைகளை நீங்கள் பெரிதுபடுத்துவதை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. வியாபாரத்தில் போட்டிகளானது உங்களுக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையை எப்படி வாழணும், எந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று அனைத்தையும் நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. எதிர்பாராத சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையை அது நிச்சயமா உயர்த்தியும் கொடுக்கும். வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவங்கள் உங்களுக்குள்ள உண்டாகவும் ஆரம்பிக்கும். உயர் அதிகாரிகளிடம் விவேகத்துடன் நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றத்திற்கு நீங்க நிச்சயமா மாறவும் ஆரம்பிப்பீங்க. கனிவான பேச்சுக்கள் உங்கள் மீதான நம்பிக்கையை இந்த ஒரு நாளில் அதிகப்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு ஏதேனும் காரியங்கள் ஆக வேண்டும், வேலை தொடர்பாக, வியாபாரம் தொடர்பாக கஸ்டமர்களை பிடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் கனிவாக பேசுங்கள். கனிவாக பேசினால் உங்களுடைய நம்பிக்கையானது வெளிப்பட ஆரம்பிக்கும். இதனால் உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே இனிமே நடக்கவும் ஆரம்பிக்கும். சகோதர வழியில் ஒத்துழைப்புகள் உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில எது வேண்டுமோ அதை உங்களால் இந்த ஒரு நாளில் அடைந்து கொள்ள முடியும். புதிய தொழில்நுட்ப கருவிகள் பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் மேம்பட்டு போதுமான அளவுக்கு நீங்க வாழ்க்கையில முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு சில உதவிகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கும். அதுவும் எதிர்பாராத உதவிகள் இந்த ஒரு நாளில் கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறவும் ஆரம்பிக்கும். எனவே மீனம் ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கைகள் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு மேம்பட ஆரம்பிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படவும் ஆரம்பிக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் நீங்கி வாழ்க்கையில முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில எல்லா மாற்றங்களும் இனிமே கிடைக்கும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தால் போதும் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா பல விஷயங்களுக்கு நிச்சயமாக நடந்து கொண்டேதாங்க இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே